ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து செடிகளை பற்றி பார்க்க போகிறது இல்லை, பெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது பெட்ஸ் அனிமல் வளர்க்குறது அப்படின்னாவே, செல்ல பிராணிகள்னாவே நாய், பூனை, என்னென்னலாம் வளர்க்கலாமோ எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அணில், முயல், புறா, லவ் பேர்ட்ஸு எல்லாமே நான் வளர்த்துருக்கேன் வீட்டில். இப்போ கொஞ்ச நாளாக, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்களாம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து இதெல்லாம் வளர்க்கக்கூடாது, அதெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு நிறைய எனக்கு கட்டுப்பாடுகள். கல்யாணத்துக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான், இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான் பார்த்திங்கன்னா 2-3 வருஷமாக தான் பெட்ஸ் வீட்டில் வச்சுருக்கேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாய் வளர்க்குறேன்னா அது ஃபஸ்ட்டு வந்து பல்லு தான். ஒரு 2-3 டைம் கொண்டு போய் விட்டுட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பல்லுவை தான் வந்து நான் ரொம்ப பாசமாக வளர்த்தது. அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்சனலாக என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ரொம்பவும் வருத்தப்பட்டீங்க நிறைய பேர். அவன் வந்து கொஞ்சம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி நானும் எங்கள் வீட்டுக்கார் சொல்லிகிட்டே இருந்தார், அவனை கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடலாம், ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். பின்னாடி வச்சாலும் பின்னாடி கத்திக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்கவங்களாம் திட்டுறாங்க, உங்கள் நாய் கத்திக்கிட்டே இருக்குது, தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, முன்னாடி போட்டு சங்கிலி போட்டு கட்டலான்னு பார்த்தாலும் முன்னாடியும் கத்திக்கிட்டே இருந்து முன்னாடியும் திட்டுறாங்க. அதனாலே எங்கள் வீட்டிலலாம் ஃப்ரீயாக விட்டுரு, அவன் தான் எங்கேயும் போக மாட்டேங்கிறான்ல, போனால் வந்துடுறான்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே தான் விட்டாச்சு. பட் நாய்ங்க கூடயே சேர்ந்துட்டு ரொம்ப தூரம் பைபாஸ் கிட்ட போயிட்டான் போல். ஏரியிலேருந்து போனால் பைபாஸ்க்கு போயிடலாம். ஸோ அதே மாதிரி போய் பைபாஸில் அடிபட்டுட்டான். ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், உங்கள் நாய் மாதிரி இங்கே ஒன்று இருக்குமா அப்படின்னு. எங்களுதான் இருக்காது, ஏன்னா இவ்வளோ தூரம் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொன்னேன். இல்லை, உங்களுது தான்மா, கழுத்தில் பெல்ட் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நம்மளது தான் கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து புதைச்சாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பால்கன்னி, இவன் பேர் கொம்பன் வச்சுருந்தோம். எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ப்ரீட்னால் ரொம்ப பிடிக்கும், அவர் வளர்க்கணுன்னு ஆசை. கொண்டு வந்து விட்டு ஒரு 3 மாதம் இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஃபாரின் போனோடனே என்னால் பார்த்துக்க முடியல. ஏன்னா 2 பூனை, 2 நாய், பசங்க 2 பேர், பத்தாததுக்கு செடி, எல்லாம் இவ்வளோத்தையும் நான் ஒரு ஆளாக பார்க்கணும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால இவனை மட்டும் வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம். நெய்வேலியிலேருந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டார் அவனை. பல்லு மட்டும் வச்சுருந்தோம். பல்லுக்கும் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பூனை வந்து குட்டி பூனையை மட்டும் தானே காமிக்கிறீங்க, பெருசெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. பெரிய பூனை 2மே நல்லாவே இருக்குது. இவன் பேர் பார்த்திங்கன்னா மின்யோ, இன்னொன்று இருக்குது ஃபீமேல், அவங்க பேர் பார்த்திங்கன்னா பொன்யோ. மலையாளத்தில் மின்யோ அப்படின்னா வந்து மின்றது, பொன்யோ அப்படின்னா கோல்டு. எங்கள் வீட்டுக்காரர் வச்சார் மின்யோ பொன்யோ அப்படின்னு சொல்லிட்டு. கூப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மின்யோ பொன்யோ அப்படின்னு. அவன் பையன் ஒருத்தன் இருக்கான், அதாவது 3 குட்டி போட்டுச்சு, எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 3 குட்டி போட்டுச்சு. 3 குட்டியில் 2 குட்டி ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஒன்று மட்டும் எங்களுக்கு கொடுக்க மனசே வரல. ரொம்ப க்யூட்டாக, அதுவும் கண்ணு ப்ளூ கலரில் இருந்துச்சா, அதனால் கொடுக்க மனசே வரல. அதை நாம்ளே வச்சுக்கலாம், எங்கள் பிள்ளைங்களும் இல்லை நாம்ளே வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னதுனால இவளோட பையனை மட்டும் நாங்களே வச்சுக்கிட்டோம். அவன் தான் இப்போ ரொம்ப சேட்டை பண்ணுறதே. இதை இருக்கான் பாருங்கள். இவன் பேர் பார்த்திங்கன்னா சிண்டு. எங்கள் பிள்ளைங்க வச்ச பேர் சிண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சேட்டை. செடியை லைட்டாக செடி ஆடினாலும் அந்த மொட்டை ஏறி கடித்து அதை உடச்சி வச்சிடறான். அதாவது குரங்கை விட ரொம்ப மோசமாக சேட்டை பண்ணிகிட்ருக்கான் செடியிலலாம். எல்லா மரத்துலேயும் ஏறி கிளைய உடைக்கிறது, அந்த மரத்தை ஃபுல்லாக கோடு 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 கோடு. அதே மாதிரி இவரும் மைனர் ஆகிட்டாரா, இவன் பயங்கர சேட்டை. வெளியில் போயிட்டு எல்லாத்துட்டையும் கடி வாங்கிட்டு வரான். பூனைக்கிட்ட தான் எவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்கள். இவன் போயிட்டு பூனைங்கள்கிட்ட போய் கடி வாங்கிட்டு வரான். வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டான். நம்ம வந்து எல்லாமே சொல்லுவாங்க, நான் அந்த பூனையை வந்து நாய் கடித்த வீடியோ போட்டப்போ கூடமே உங்கள் மேலே மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் கவனமாக பார்த்துக்கல, அதை வந்து நீங்கள் வெளியில் விட்டுட்டீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கோம். ஸோ சிட்டிக்குள்ளே இருக்கவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்குவீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே பூனை வந்து எனக்கு அலோடு இல்லை, ஏன்னா குட்டீஸ்லாம் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அதுக்குன்னு நான் வெளியிலே விடுவேன் அப்படின்னு இல்லை, சைடில் ரூம்ஸ்லாம் இருக்குது, அங்கே இருப்பாங்க. அது மாதிரி பின்னாடி தோட்டத்துலேயும் ஃபுல்லாக வளடிச்சிருக்கும், உள்ளே நாய் வராது, அங்கே விட்ருவோம். ஆனால் பூனை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இருக்காது, ஏறி குதிச்சு போயிடும். அதுவுமே வந்து மேல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வில்லனுங்க. எங்கே வந்து கேர்ள்ஸ் இருக்காங்களோ அங்கே மோப்பம் பிடிச்சிக்கிட்டே போயிடுவான். அதே மாதிரி தான் போயிட்டு எல்லாத்துட்டையும் கடி வாங்கிக்கிட்டு காலையில் தான் வருவான். நொண்டி 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 வந்து சாப்பிட்டுட்டு படுத்தானா சாயந்தரம் தான் எழுந்திருப்பானே. அதே மாதிரியே பண்ணுறான். அதனாலே இவனுக்குமே கூட்டு போயிட்டு ஆப்ரேஷனே பண்ணி விட்டுறலாம். இது மாதிரி கடி வாங்கி வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் பல்லும் அதே மாதிரி தான், போயிட்டு நாய்ங்க கூட சண்டை போட்டு கடி வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஊசி போடணும். அதே மாதிரியே இருந்ததுனாலே தான் பல்லுவை ஒருவேளை நாங்கள் முன்னாடியே கூட்டு போயிட்டு அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா
அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டானோ, வீட்டிலே இருந்திருப்பானோன்ட்டு ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு கஷ்டமும் இருக்குது, நம்ம மேலேயும் ஒரு தப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே இந்த 2 பொண்ணுமே ஏன்னா ஒரு ஒரு டைம் குட்டி போட்டுருச்சு அந்த ஃபீமேலுமே. அதுவுமே லீனாக தான் இருக்கும், சரியாகவே சாப்பிடாது. இவன் நல்லா சாப்பிடுவான், எப்படி இருக்கான் பாருங்கள், பைல்வான் பக்ரி மாதிரி. ஆனாலுமே பாருங்கள் இவன் போயிட்டு கடி தான் வாங்கிட்டு வரான். அதனாலே 2த்தையுமே கூப்பிட்டு போயிட்டு பேசாமல் ஆப்ரேஷனே பண்ணிட்டு வந்துடலாம். போயிட்டு நம்ம இவ்வளோ ஆசையாக வளர்த்து இதுங்க வெளியில் போயிட்டு கடி வாங்கிக்கிட்டு காலை நொண்டிக்கிட்டு பார்க்கவே கருத்துணி மாதிரி ஆகிட்டான். எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, அடுப்பு கறியில் யூஸ் பண்ணுற கருத்துணி மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு ஃபுல்லாக கீச்சி காயம் அவ்வளோ அப்படி ரணகலமாக ஆகி வச்சுருக்கான். அப்பயும் அடங்க மாட்டான். நைட்டு நம்ம பூட்டி வச்சாலும் பயங்கரமாக கத்திக்கிட்டே இருப்பான். ரூம்குள்ளே போட்டு வச்சோம்னா திறந்து விட்டால் போதும், கொஞ்ச நேரத்தில் எங்கேயாவது காணாமல் போயிடுவான். அதே மாதிரி ஒரு கெடா பூனை இருக்குது. அந்த பூனை இவனை பார்த்தா என்ன தான் பண்ணுனே தெரியல. இவன் வீட்டிலே இருந்தாலும் சண்டைக்கு வந்து இவனை கடிக்கும். அதுக்கிட்டையும் கடி வாங்கிட்டு தான் இருக்கான். இவனை விட அது சின்னதாக இருக்குது, இவன் இவ்வளோ பெருசு இருக்கான். அதை கடிக்கிறதுக்கு கூட இவனுக்கு வக்கு இல்லை. அவ்வளோ கோவம் வருது. நாம் வளர்க்குறதெல்லாம் இப்படி தத்தியாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடி தான் வாங்கிட்டு வருது. சாப்பிட்றது மட்டும் மூக்க முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா பகல் ஃபுல்லாக தூங்குறது, நைட்டு ஃபுல்லாக வேட்டைக்கு போக வேண்டியது. பூனைக்குட்டிங்களாம் 3 பேருமே நல்லாவே இருக்காங்க. மின்னு மட்டும்தான் நைட்டு வேட்டைக்கு போயிட்டு கடி வாங்கிட்டு வரான். மற்றபடி இவங்க 2 பேருமே நல்லா இருக்காங்க. மின்னுக்கு லைட்டாக அங்கங்கே கீறல்கள் இருக்குது. ஏன்னா போயிட்டு பூனைக்கிட்ட சண்டை போட்டுட்டு கீறல் வாங்கிட்டு வரான். அவன் அடங்கவே மாட்டுக்கிறான். அவனும் மறுபடியும் நாய் வளர்க்கலாமா வேண்டாமான்னு என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கள் வீட்டில் வேண்டான்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு மறுபடியும் வளர்க்கணுன்னு ஆசை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரும் சொல்லியிருந்தீங்க மறுபடியும் டாக் வளங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இந்த குரங்கு தொல்லைக்காவது நீங்கள் நாய் வளர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு கட்டைக்கால் நாய் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப பெருசாக ஹைட்டாக இருக்கிற நாயை விட குட்டியாக இருக்கிற நாய்கள் ரொம்ப பிடிக்கும். நம்ம நாட்டு நாயிலே பார்த்திங்கன்னா கட்டைக்கால் நாயின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஷார்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும். நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா வீட்டில் வளர்த்துருக்கேன். இப்போ அந்த நாய் கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், நிறைய பேர்த்திட்ட கேட்டும் பார்த்துட்டேன். அந்த மாதிரி டாக் கிடச்சிதுன்னா வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டு நாயே தான் எடுத்து வளர்க்கலான் இருக்கேன், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும், எந்த மாதிரி பெட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.